என் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலையில் அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தி போருக்கான நிலைமையை உருவாக்கிருச்சு. இந்த நிலையில் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மத்திய கிழக்கில் இந்த போர் சூழல் என்பது பரவி விருந்து காணப்படுது. மத்திய கிழக்கு முழுக்கவே ஒரு பதற்றமான நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த செய்தியை சமீபமாக கிடைத்த தகவலோடு இணைத்து பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க தரமான சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, ஒரு 6 மாதமாக அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லி கொண்டிருந்த நிலையில் இன்றைய காலையில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. ஆனால் ஈரான் நடத்தலை, முதல் தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் என்ற அந்த யூத லாபி இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி சர்வதேச அளவில் நிலை கொண்டிருக்கு. எஃப்சின் ஃபைல்ஸில் ஆரம்பித்து ட்ரம்ப் வரைக்கும் யூத லாபி தான் முதன்மையாக காணப்படுது. அதனாலேயே இன்றைக்கி முதல் தாக்குதலை அமெரிக்கா நடத்தலை. அமெரிக்கா நாங்கள் தான் நடத்த போகிறோம், நாங்கள் தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் மாறுதட்டி கொண்டிருந்த நிலையில் முதல் தாக்குதலை இஸ்ரேல் அடிச்சிருக்கு. அதுவும் ஈரானுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தெஹ்ரான், இஸ்பஹான் போன்ற இடங்களை நடத்தியிருக்கு. அமெரிக்காவும் கூட சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள், பஷார் போன்ற இடங்களில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதலில் காலையிலிருந்து உயிரிழப்புகள் சற்று அதிகமாக தான் காணப்படுது. குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய மினாப் என்று சொல்லக்கூடிய இடம், மாணவர்கள் குழந்தைகள் என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 60 மாணவர்கள் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி கிடச்சிட்ருக்கு. இருந்த பொழுதும் ஈரான் மக்கள் இன்றைக்கி ஈரானுடைய அரசோடு ஆயத்துல்லா கொமேனியை கரமத்தை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கி களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. உயிரை தியாகம் செய்வதற்கு களத்தில் நிற்கிறாங்க. இப்படி பலஸ்தீன் மக்கள் தங்களது நிலத்தை பாதுகாக்க உயிரை தியாகம் செய்கிறார்களோ அதே போல் இன்றைக்கி ஈரான் மக்களும் களத்தில் நின்று இன்றைக்கி ஆயத்துல்லா கொமேனியுடைய கரத்தை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. உச்சத்தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி ஆகட்டும், ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மசூத் பெஜஸ்கின் ஆகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, இன்னும் இராணுவ தளபதிகள் எல்லாமே ஆரோக்கியமாக சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து கைட்லைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து முதல் தாக்குதலை கொடுத்தனால இன்றைக்கி அதற்கு பதில் தாக்குதலை இன்றைக்கி தொடர்ந்து என்னென்ன விஷயங்களின் அடிப்படையில் நாங்கள் செய்வோம் ஈரோன் அதை இன்றைக்கி தெளிவாக செஞ்சிட்ருக்கு. அதில் முதலடியாக எது கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மேலேயே தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல் அவிவ், அஸ்கலான், எலைட் போன்ற இடங்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஹலோன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பேருந்து நிலையம் இது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்ற பல இடங்களை இன்றைக்கி டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இதுவரையிலும் இஸ்ரேல் மேலேயே கிட்டத்தட்ட 60 ராக்கெட்டுகளை ஏவி இருக்குது. அதில் வெற்றிகரமாக 35 இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களை அழிச்சிருக்கு, சொத்துக்களை அழிச்சிருக்கு. குறிப்பாக ஒரு இடத்துல விழுந்த ஒரு சிறிய பாதிப்பு தான், ஆனால் அங்கே இராணுவ கிடங்கு இருந்திருக்கு, இவங்களுடைய உளவு சாதனங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் வெடித்ததில் அந்த சிறிய தாக்குதல் பெரிய தாக்குதலாக மாறிட்டு இருக்கு. இஸ்ரேல் மக்கள்லாம் பங்கர் பஸ்டரை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலில் ஒரு பெரிய பதற்றச்சூழல் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்குது. அப்போ முதல் தாக்குதல் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்கு அப்படின்னா அடுத்த தாக்குதல் அமெரிக்கா மேலே தான் நடத்தணும். அதற்கான நிலைப்பாட்டை நோக்கி தான் ஈரான் போயிட்டு இருக்குங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய சமயத்தில் ட்ரம்ப் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிறாரு. அமெரிக்க மக்கள் இதில் உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. போர்னா எப்படியா இருந்தாலும் பல நபர்கள் சாகத்தானே செய்யணும். அதனால் அமெரிக்க மக்கள் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருங்க, இராணுவ வீரர்கள்லாம் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருங்க. ஏன்னா பாதுகாப்பாக நம்ம வாழணும். ஈரான் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத நாட்டை அழிக்கணும். அங்கு ஒரு மறுமலர்ச்சி ஆட்சி வரணும், ஆட்சி மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே இவருடைய சுயநிலத்திற்காக இன்றைக்கி அமெரிக்க மக்களை அடகு வச்சுட்டு இன்றைக்கி ட்ரம்ப் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இது ஒரு சூழல் போகுது. மற்றொரு பக்கம் ஈரான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளி குழுவை ஆக்டிவேட் பண்ணனால ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் ஒரு பக்கம் ஒரு தரமான தாக்குதல் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலோடு ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய அதே தாக்குதலோடு லெபனான் மேலேயும் நடத்துது. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய போராளி குழு இஸ்ரேல் மேலே மீண்டும் சரமாரியான தாக்குதலை கொடுக்க இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இன்றைக்கி களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருச்சு. ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷனும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க சொத்துக்களை அடிச்சிட்டு இருக்குது. அங்கிருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இந்த வேலையில் தான் இன்றைக்கி இந்த தாக்குதலுக்கு வன்மையான முறையில் கண்டனம் செய்து ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகள் அமெரிக்கா வன்மையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிட்ருக்குது. ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறது தவறு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஈரான் முன்பு சொன்னது போல தான் அமெரிக்கா எங்கள் மேலே தாக்குதல் நடத்துச்சுன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க சொத்துக்களையும் அமெரிக்க தளங்களையும் நாங்கள் அழித்து ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியை இன்றைக்கி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது சும்மா நிறைவேற்றலை. ஏன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். அப்போ இங்கே அடித்தோம்னா ஒரு பகை உருவாகும்ல. ஆனால் இது தெளிவாக என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, முன்பு கத்தாரில் ஒரு தாக்குதல் ஈரான் கொடுத்துச்சில்ல, அதே போல் இன்றைக்கி பல இடங்களில் கொடுக்குது. ஆனால் முன்கூட்டியே வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டார் ஃபோனில். சவுதி ஆகட்டும், அதே போல் கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, குவைத்து,
இது போன்ற அபுதாபி போன்ற இடங்கள், ஈராக் போன்ற இடங்கள் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு தெளிவான ராஜதந்திரம் பாருங்கள். ஃபோன் பண்ணி தெளிவாக சொல்லிட்டார், இப்படி தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம், அதுவும் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான், வெகுஜன மக்கள் மேலே கிடையாது. அதனால இதில் வந்து நீங்கள் இன்ட்ரோ ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு வார்ன் பண்ணிடுச்சு, இப்படி சேஃப்டியாக இருந்துக்காங்க சொல்லிட்டு தான் இன்றைக்கி தாக்குதல் கொடுத்துருக்கு. எல்லா தாக்குதலும் தரமான தாக்குதல். எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுடைய துறைமுகத்தில் 5வது பெரிய அமெரிக்க இராணுவ தளத்தின் மேலே பஹ்ரைன் மேலே ஒரு தாக்குதல் கொடுத்துருக்கு. இதில் 2 மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பேஸ் நிலையமாக இருக்கக்கூடிய அல் உதைத் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. யுஏஇ மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஜோர்டான் மேலே நடத்தியிருக்கு. குவைத்துடைய ஏர்பேஸ் மேலே நடத்தியிருக்கு. அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் நிலையத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல் எல்லாமே உடனுக்குடன் அடுத்தடுத்து கொடுத்த தாக்குதல்னால இன்றைக்கி மத்திய கிழக்கிலுடைய அரபு நாடுகள் கதி கலங்கி போய் நிற்குது. ஆனால் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் சொல்லிட்டு இன்றைக்கி அரபு நாடுகள் தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கு. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய பட்டத்தலைவர் முகமது பின் சல்மான் கத்தாரில் இருக்கக்கூடிய அல்தானிக்கு ஃபோன் பண்ணி இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு. சவுதி உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கும், நீங்கள் திருப்பி அடிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சவுதி கத்தாருடைய தலைவர் அல்தானிகிட்ட பேசக்கூடிய அந்த செய்திகள் என்பது எனக்கு வெளியாகிட்டு இருக்கு. சவுதியை பொறுத்த வரைக்கும் ரியாதில் ஒரு சிறு தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அந்த எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் இன்றைக்கி தரமான தாக்குதலை இன்றைக்கி ஈரான் கொடுத்துட்ருக்கு. எல்லா தாக்குதலும் வெகுஜன மக்கள் மேலே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் சொத்துக்கள் மேலே தான் இந்த தாக்குதலை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இஸ்லாமிய நாடுகள் மேலே ரம்லானில் நீங்கள் தாக்குதல் நடத்தலாமா அப்படிங்கிற கேள்விலாம் முட்டாள்தனமானது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்தியில் எல்லையில் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் ஈரான் இன்னைக்கு இந்த 2 நாட்டுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு. 2 நாடும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லிணக்கத்தோடு இருங்க, சண்டை போடாதீங்க, சகோதரத்துவத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமைக்கான விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கு. தெஹ்ரான் இதில் தலையிட்டு நடுநிலையிலிருந்து உங்கள் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தனது விஷயத்தை கொடுக்குது. அதே போல் ஹமாஸும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டைக்கு ஒரு தீர்வு வேண்டும், சுமூகமாக பேசுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்தளவு பேசக்கூடிய ஈரான் பிற முஸ்லீம் நாடுகள் மேலே வேண்டுமே தாக்குதல் நடத்துமா? அடிப்படை காரணம் இந்த ரமலான் மாதத்தில் அமெரிக்க சொத்துக்கள் இங்கே மத்திய கிழக்கில் இருக்குது, அதன் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தணும். ஆல்ரெடி அது வந்து அதிகாரப்பூர்வமாக எச்சரித்த நிலையில் தான் இந்த தாக்குதலை இன்றைக்கி முன்னெடுத்துகிட்ருக்கு. இல்லை யுஏஇ சொல்லுது, நான் நிச்சயமாக வந்து பதில் தடி வந்து ஈரானுக்கு கொடுக்க போகிறேன். யுஏஇ என்ற நாடெலாம் பேச தகுதியற்ற நாடு. எந்த நபர்களை வச்சு, எந்த படையை வச்சு இன்றைக்கி வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்த யுஏஇ தயாராக இருக்குது? இன்றைக்கி பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு சூடானில் RSF என்று சொல்லக்கூடிய தீவிரவாத படையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை, அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக எண்ணெய் வளத்தை திருடி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ இது போன்ற யுஏஇ, இது போன்ற RSF போன்ற அமைப்புகளை வச்சா இன்றைக்கி ஈரானுக்கு பதிலடி கொடுக்க போகுது. அப்போ இவர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய அரபு நாடுகள், இவர்கள்லாம் பேச தகுதியற்ற நபர்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு முன்னெச்சரிக்கை செய்து தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பஹ்ரைனு, கத்தார், யுஏஇ, குவைத்து, அபுதாபி, ஈராக் போன்ற இடங்களில் வந்து இன்றைக்கி பெரிய தாக்குதலை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு, கொடுத்துட்ருக்கு. கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிருக்கு. சொல்லப்போனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான அமெரிக்க ரேடார் சிஸ்டம், FP-132 என்று சொல்லக்கூடிய ரேடார் சிஸ்டம். இது ஒரு மிசைல் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கணித்து அதை இடைமறிப்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இந்த ரேடார் இருக்குது. அதாவது இடைமறிப்பு என்பது அதை வந்து சிக்னலாக வந்து கன்வே பண்ணி கொடுக்கும். இத்தகைய ரேடாரை இன்றைக்கி வந்து ஈரான் கத்தாரில் வச்சு அதோடைய இடத்துலையே இன்றைக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணை, நான் சொல்லியிருக்கேன், இந்த ஹர்மூஸ் நீரிணை என்பது மேற்குலகத்திற்கு அதிகமான சரக்குகள் போகக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம், கடல் வழித்தடம். இந்த ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணையை இன்றைக்கி ஈரான் மூடி வச்சனால பல்வேறு நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள், எரிபொருள்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே தங்களது கப்பல்களை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. இதனால் மேற்குலகத்தில் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடைய போது. இந்த போரின் காரணமாக உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இதில் இன்றைக்கி அமெரிக்கா டார்கெட் யார் மேலே வச்சுருக்குன்னா, குறிப்பாக சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமைனி மேலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 86 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரர், இவரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இவருக்கு கொல்லவும் முடியல, பிடிக்கவும் முடியல. அந்தளவு ஒரு சிங்கமாக இருந்து இன்னைக்கு ஈரான சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி அல் கொமேனி. ஆயத்துல்லா கொமேனி என்பவர் 1992 பிறந்தவர், 86 இறந்தவர். அந்த கொமேனியுடைய பரம்பரையில் வரக்கூடியவர் தான் ஆயத்துல்லா அலி அல் கொமேனி என்று சொல்லக்கூடிய இன்று இருக்கக்கூடிய சுப்ரீம் தலைவர். அப்போ இன்றைக்கி எல்லா நிலையிலும் இவங்க பதிலடியை கொடுக்க தயாரான சூழலில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த போரை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் இவங்களுக்கு ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கிறது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு. அது இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் இன்றைக்கி ஈரான் பல இடங்களில் வந்து மல்டிபிள் வாரம் வந்து கிரியேட் ஆகி இன்றைக்கி வந்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கு. அப்படின்னா ஈரான் எல்லா விஷயத்துக்கும் தயாரான சூழலில் தான் இருந்திருக்கு.
ஏன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெளிவாக சொல்கிறாரு, இதற்கெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே தயாராக தான் இருந்தோம், இந்த தாக்குதல் இப்படிலாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இனிமேல் பின்வாங்க மாட்டோம், இந்த போர் உச்சமாகத்தான் போகும், நாங்கள் என்னைக்கு அமெரிக்க சொத்துக்களை அழிக்கின்றோமோ அதுவரையும் இந்த போர் நிகழும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாராக இன்றைக்கி களத்தில் ஈரான் நின்று திருப்பி பதிலடி கொடுத்துட்ருக்கு. அமெரிக்கா விழிபுதுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக பார்க்க முடியுது. இதில் B2 என்று சொல்லக்கூடிய ஆல்ரெடி ஈரானுடைய அணு உலைகள் 3 அணு உலைகள் மேலே பயன்படுத்தப்பட்ட B2 விமானங்கள் வந்து இன்றைக்கி தயாரான சூழலில் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து அல்லது பேர்ஷியன் கல்ஃப்லேருந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து அது பறந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்துச்சுன்னா B2 விமானம் வந்தால் ஒட்டுமொத்தமாக ஈரான் காலிங்கிற அளவு பேசப்படுது. ஸோ இந்த B2 விமானம் ஒருவேளை களத்துக்கு வந்துச்சுன்னா அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வத்தோடு பல மக்கள் இன்றைக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தமிழகத்திலிருந்து கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, மே 17 என்று சொல்லக்கூடிய இயக்கம், அந்த இயக்கத்துடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் இன்றைக்கி ஈரானுக்கு ஸ்டாண்டாக நிற்கிறார். ஐ ஸ்டாண்ட் வித் ஈரான், ஐ அகேன்ஸ்ட் இஸ்ரேல் அமெரிக்கான்னு சொல்லிட்டு தனது ஹேஷ்டேக்கை போட்டு இன்றைக்கி ஈரானுக்கு முழு ஆதரவும் ஈரானுடைய நடவடிக்கை சரியான போக்கில் தான் செயல்படுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் மே 17 இயக்கம் பதிவு செஞ்சுருக்கு. அப்படின்னா நிச்சயமாக அந்த இயக்கத்திற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏனென்றால் தமிழகத்திலிருந்து வந்த முதல் குரலாகத்தான் இந்த செய்தியை நான் இங்கே வந்து பார்க்கிறேன். ஸோ இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள். இந்த போர் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் போகணும். மக்கள் நிச்சயமாக உயிரிழப்பு என்பது அதிகமாக தான் ஏற்பட்டு இருக்குது. அது குறைந்து இந்த போர் என்பது சுமூகமாக முடியணும் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக இந்த ரமலானுடைய வேலையில் துவாவாக முன்வைப்போம். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.